கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்லாவரம் பகுதியில் உள்ள 300க்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கிறோம். ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்த பல போதகர்களும் எழுப்பிய குரலுக்கு இதுவரை எந்த தீர்வும் கிட்டாத நிலையில் இன்றைய தலைமுறையும் அதே சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நாங்கள் தமிழக அரசை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு திருச்சபை போதகர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். பல்லாவரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பலமுறை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய மாவட்டம் காஞ்சி மாவட்டமாக இருந்த காலம் தொட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிந்த பிறகும் அரசு அதிகாரிகளையும் அரசையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் இதுவரை எங்களுக்கு பதில் கிட்டாத நிலையில் இப்பொழுது எங்களுக்கான பதிலை அரசு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அரசை அணுகுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அரசு எங்களுடைய இந்த கவலையை கவனத்தில் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான கல்லறை தோட்டத்தை, ஒரு பொதுவான கல்லறை தோட்டத்தை இந்த பல்லாவரம் பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான இடங்கள் இதே பகுதியில் எதனா இருக்கா? எவ்வளோ ஏக்கருக்கு இந்த இடம் தேவைப்படும்? இது அரசுகிட்ட நீங்கள் கோரிக்கை? இதற்கான இடங்கள் பல்லாவரம் பகுதியில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்களும் எழுப்பினோம், அரசும் எங்களிடத்தில் எழுப்பி இருக்கிறது. இப்பொழுது அதற்கான இடத்தை குறித்து சிலர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிற தகவலையும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே குறைந்தது 3 ஏக்கர் நிலம் அல்லது அதற்கு குறைந்தால் 2 ஏக்கர் நிலமாகிலும் எங்களுக்கு உடனடியாக அரசு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாயிலாக அது கண்டறிக்கப்பட்டிருக்கா? எதனா இடம் இருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களா? அது குறிப்பா சொல்லலாமே. நாங்கள் அதை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் தாசில்தார் எங்களை சந்தித்த போது நாங்கள் நாளைக்கே அந்த இடத்தை குறித்த தகவல்களை அவருக்கு தெரியப்படுத்துவதாய் சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே அவருக்கும் அந்த இடத்தை குறித்த தகவல் சென்றிருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாங்களும் தெரியப்படுத்தி அரசும் துரித முடிவெடுத்தால் மக்களுடைய நீண்டகால கோரிக்கைக்கு ஒரு முடிவுண்டாகும். அது இந்த நாட்களில் உண்டாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்பாக பல்லாவரம் சுற்று வட்டாரத்தில் 300க்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் உண்டு. இதில் ஏறக்குறைய 1.5 லட்சம் வாக்காளர்கள், கிறிஸ்தவ வாக்காளர்கள் மாத்திரம் 1.5 லட்சத்துக்கு மேலாக இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கிறார்கள். ஆகவே 1.5 லட்சம் வாக்காளர்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஒரு பெரும் தொகை கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியில் உண்டு. அவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எந்த கலரில் போய் அடக்கம் பண்ணீங்க? அதோட சிரமங்கள்லாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு? இதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சிறு கல்லறை தோட்டத்தில் மீண்டும் மீண்டும் குழிகளை தோண்டியும் செல்களை அமைத்தும் நாங்கள் அங்கே சரீரங்களை அடக்கம் செய்தது உண்டு. ஆனால் அது போதாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு நாங்களே திகைத்து திண்டாடி நிற்கிற நிலையில்தான் இப்பொழுது அதற்காக நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். மிக்க நன்றி. ஆம், இப்பொழுது இது தாம்பரம் மாநகராட்சியாக மாறிய பிறகும் நாங்கள் மாநகராட்சி என்றல்ல, கலெக்டரை சந்தித்திருக்கிறோம், டிஆர்ஓவை சந்தித்திருக்கிறோம்,
சிறுபான்மை மக்களுக்காக ஒரு கூட்டம் செங்கல்பட்டில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட போது அங்கும் சென்று இந்த கோரிக்கையை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் இதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் போடுகிற இந்த கூட்டத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தீர்வை அரசாங்கம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. என்னுடைய பெயர் போதகர் சாம் ஜெயபால். இந்த பல்லாவரம் கிறிஸ்தவ பொது கல்லறை கூட்டமைப்பின் தலைவராக நானும், இணைத் தலைவராக பாஸ்டர் விசுவாசம் அவர்களும், செயலாளராக பாஸ்டர் செல்வம் அவர்களும் இருக்கிறோம். உட்பட்ட கிறிஸ்துவ மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்கிற காவலாளர்கள் மற்றும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவர்களை வீதிக்கு வரவழைப்பது யார்? நினைப்பதும் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடங்களில் ஆங்காங்கே வரவழைத்திருக்கிறது. உலகத்திலே பிறந்த ஜீவராசிகளிலே ஜீவன் மனிதர்கள் தான். அந்த மனித வர்க்கத்திற்குத்தான் கல்லறை என்பதை வாங்கி அந்த இடத்திலே தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்திருக்கிறார். பைபிளிலே கல்லறைகள் என்று சொல்லி நிறைய இடங்களில் வருகிறது. அதில் முக்கியமானதாக அவருக்கும் ஒரு கல்லறை தேவைப்பட்டது. அந்த கல்லறையிலே அதிமத்திய ஊரானாகிய யோசேப்பு சுடுகாடு தேவையில்லை, இடுகாடு தேவை. அவளை அடக்கம் செய்ய ஒரு நல்ல ஏன் இப்போ வந்து கேட்குறீங்க? இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் நீதியை பேசுங்கள், உரிமையை தாருங்கள். மரணத்திலும் மரியாதை வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும். கல்லறையிடம் உடனே வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும். கல்லறையிடம் உடனே வேண்டும், கல்லறையிடம் உடனே வேண்டும். வழங்குங்கள், வழங்குங்கள். எங்கள் உரிமை, எங்கள் கல்லறை, அது மறுக்க முடியாத உரிமை. எங்கள் உரிமை, எங்கள் கல்லறை, அது மறுக்க முடியாத உரிமை. மரணத்திலும் மரியாதை வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும். அது மறுக்க முடியாத உரிமை. அதற்கென்று கல்லறையிட வேண்டும், உடனே வேண்டும், உடனே வேண்டும். எங்கள் தாக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் தாக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உடனே கேட்டு கல்லறை வழங்குங்கள், உடனே கேட்டு கல்லறை வழங்குங்கள்.